ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சண்முகபுரம் என்ற கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. 7/9/25 ஞாயிற்றுக்கிழமையான இன்று நல்ல கோலாகலமாக நடைபெற்றது. நாங்களும் கலந்துக்கிட்டோங்க. அங்கே கருடனுடைய அவருடைய அருள் நல்லா கிடைச்சது. எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைச்சிருக்காருங்க. ஏன்னா இங்கே ஆரம்பித்த நேரத்தில் இருந்து கருடர் அப்பப்போ காட்சி தந்துக்கிட்டே இருந்தார். இது யாகசாலை நடந்த இடங்க. யாகசாலை நடக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பால் குடம் எடுத்துகிட்டு ஒரு பொங்க மக்கள் கோயில்கிட்ட வச்சுருக்காங்க. இப்போ இதாங்க கோவிலுக்குள்ளே சாமி அலங்காரம் இப்போ பண்ணலை. ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக இருக்கும்போது எடுத்த வீடியோ இது எங்கள் தம்பி தான் வீடியோ எடுத்தால், நாங்கள் போய் எடுக்கலை. அதனால் இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது, உள்ளே வெளிச்சம் இல்லாதனால வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க இது அலங்காரம் பண்ணி வச்சதுக்கப்புறம் வீடியோ நல்லா எடுக்க முடியும். இப்போ மேலே கும்பாபிஷேகம் நடக்குது. மேலே கோபுரம் தாங்க. மேலே கருடன் பறந்துட்டு இருக்காரு. அது வீடியோவில் தெளிவாக எங்களால் எடுத்து காமிக்க முடியலைங்க. நல்ல காட்சி கொடுத்தாரு. கருடன் வந்தாலே கோபுரத்துக்கு கருடன் மேலே சுற்றிட்டு இருந்தாலே நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெரியவங்க. அது இங்கே ரொம்பவே கிடச்சிச்சுங்க. இந்த யாகம் நடந்த இடம் யாகசாலையில் இருக்காங்க. இப்போ எல்லோரும் இருந்தாங்க. இப்போ கும்பாபிஷேகம் மேலே நடக்குதுங்க. மேலே அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் கீழே நல்லா மேலே விழுந்துச்சுட்டாங்கலாம். நீங்களே பாருங்கள். இதாங்க கோபுரம் வச்சு நல்லா முடிஞ்சிச்சு. இங்கே கீழே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சாமி தரிசனம் கிடச்சிச்சு. எல்லா மக்கள் நல்லா பொறுமையாக இருந்து சாமி கும்பிட்டாங்க. முளைப்பாரிலாம் நல்லா செம்மையாக நல்லா வளர்த்துருந்தாங்க. இது குத்து விளக்கில் அம்மன் உருவம் செஞ்சு நல்லா வச்சுருந்தாங்க. இங்கிட்ட யாகசாலை இருந்தது அந்த சைடு. இது அம்மன் குத்து விளக்கில் உள்ள அம்மன்கள். அந்த சைடு எல்லாமே முளைப்பாரி சுற்றி வேறு யாகசாலையை சுற்றி வச்சுருந்தது. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே சாமிகள் நிறையா வச்சுருந்தாங்க. இல்லை முளைப்பாரியிலே அம்மன், காலபைரவர் அப்படின்னு எல்லா சாமிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை நீங்களே பாருங்கள். இது யாகசாலை நேரத்தில் நடந்ததுங்க. இங்கே உள்ளதான் முளைப்பாரி ஆளான அம்மன் சிலைகள், எல்லா சிலையும் இருந்துச்சு. இது யாகசாலை நடந்த இடம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் சாமி அலங்காரம் நடந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மன் அருள் கயிறு அந்த தம்பி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கயிறு 10 ரூபா அப்படின்னு விற்றாங்க. நாங்களும் 4 கயிறு வாங்கிக்கிட்டோம். ஆனால் பொறுமையாக விற்றாங்க. இந்த சைடெல்லாம் சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே அம்மன் அலங்காரத்தை முடிச்சுட்டு சாப்பாடு நடந்துச்சு. அன்னதானம் நடந்துச்சு. ஆனால் இந்த சைடு நடந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கிட்ட சாமி அப்புறம் அலங்காரம் பண்ணி கும்பாபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி இது பசு உள்ள நம்ம பால் காய்ச்சின உடனே வீட்டுக்குள்ளே பசு விடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே கும்பாபிஷேகம் உள்ளே பசுவை முதல்ல பசுவை குளிக்க வச்சாங்க. அந்த சைடு பசு குளிக்க வைக்கிறது பார்த்துக்கோங்க. அதை குளிக்க வச்சு அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி கொண்டு வந்தாங்க. கோவில் சுற்றி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொட்டு எல்லாம் வச்சாங்க. அது கம்மிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் மாடு வந்துச்சுங்க. அது நல்லா பெண்களை குங்குமம் சந்தனம் வைக்க சொன்னாங்க. அது வைக்க சொன்னார். நாங்கள் சேர்ந்து வச்சுட்டோம். எங்கள் சாமி அலங்காரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு சாப்பாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு வந்தவங்க எங்கள் சாமி அலங்காரம் செஞ்சு முடிச்சோம். சாமி ரெடியாக முடிவிட்டு இருந்தாங்க. நாங்களும் முதல்ல சாமி அங்கே கும்பாபிஷேகம் முடிச்ச உடனே சாமி சாப்பிட்டுட்டு இந்த சாமி உட்காந்துட்டோம். இப்போ இங்கே
பசுவை கொண்டு வந்துட்டாங்க. பசு கன்றுக்குட்டி வந்துருச்சு. அது மேலே ஐயர் வந்து தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் தண்ணியில் ஊற்றினார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சந்தன குங்குமம் வைக்க சொன்னாங்க. அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் வாங்கி சந்தன குங்குமம் வைக்க ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் சந்தன குங்குமம் வச்சுட்டு அந்த பசுவெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு எல்லாம் சந்தனம் எல்லாம் வச்சாங்க. வச்சதுக்கப்புறம் ஆனால் மாடு வந்து நல்ல மாடுங்க. யாரும் ஒன்றுமே செய்யலைங்க. வேறு மாடுனா வந்து உதஞ்சி விட்டுரும். எனக்கெல்லாம் மாடு உதஞ்சிரும், பேக்கில் ஓடி வச்சுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு பயம் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து அது ஒன்றுமே செய்யலைங்க. அது பாட்டுக்கு அமைதியாக இருந்துச்சு. எல்லாம் சாமிடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சில மாடு வந்து பயங்கரமாக முட்டைலாம் வரும். இதுவே கூட ஐயரை முட்டை பார்த்துச்சு. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் நல்லா சாந்தமாக அது பாட்டுக்கு அமைதியாக இருந்துச்சு. ஐயர் ஒரு வாரம் தொட்டார், ஃபுல்லாக ஆளாத்தி எல்லாமே எடுத்தார். அது பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. சைடு அங்கே எல்லாம் முடித்தோடனே இங்கிட்ட வந்து முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டு அப்புறம் தான் அம்மனை கும்பிடுவாங்க. அதனால் வந்து முதல் கடவுள்னா பிள்ளையாரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளையாரை கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காளியம்மனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இது வரைக்கும் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள்.